அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிரி உச்சாடனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது எதிரி உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உச்சாடனம் அப்படின்னா விரட்டுறது, சரிங்களா? அதாவது நமக்கு தீங்கு செய்யக்கூடிய எதிரியை இருப்பிடத்தை விட்டு விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? இருப்பிடத்தை விட்டு விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? இந்த உச்சாடன பிரயோகத்தை எதிரி மேலே நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா, எதிரிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும்னா, எதிரி அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது முதல்ல, சரிங்களா? அவனுக்கு அந்த வீட்டில் இருந்தாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மனநிலை வர்ற அளவுக்கு அந்த வீட்டில் அவனுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும், சரிங்களா? அதான் எதிரி உச்சாடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, சரிங்களா? அதாவது இந்த எதிரி உச்சாடனத்தை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப அக்கிரமமாக பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு, சரிங்களா, அவங்களால மன நிம்மதியே இல்லாமல் சில பேர்லாம் இருப்பாங்க. ஆனாவுன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி இடத்தகராறு, இந்த வாச பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் என்ன செய்வாங்கன்னா, எதிரி நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க, சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை எதிரிக்கு பண்ணலாம், தவறு கிடையாது. ஏன்னா நம்மளை ஒருத்தன் அடிக்க வர்றான் அப்படின்னா அதை அவன் அடிக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் நம்மள்கிட்ட தேவை, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். ஆனால் உண்மையிலேயே எதிரினால் நீங்கள் கஷ்டப்பட்டினா மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறைகள்லாம் தப்பி தவறி கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா தப்பே செய்யாமல் ஒருத்தன் இந்த மாந்திரியத்தினால ஒருத்தன் அவதிப்பட்டான் அப்படின்னா, அவன் குடும்பம் அவதிப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலான 2 மடங்கு நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, சரிங்களா? அதனால் உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இந்த உச்சாடன பிரயோகத்தை எதிரி மேலே பிரயோகம் பண்ணுங்க, சரிங்களா? அதாவது எதிரிக்கு இந்த உச்சாடன பிரயோகத்தை எதிரி மேலே பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா, அவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் ஃபஸ்ட்டு உள்ளக்க போகாது, வீட்டுக்குள்ளே போகாது, சரிங்களா? 2வது அடுத்து பார்த்திங்கன்னா, அவன்கிட்ட சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே அவனை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? 3வது அந்த வீட்டில் அவனால் மன நிம்மதியாகவே இருக்க முடியாது, தூங்கவே முடியாது, சரிங்களா? அந்த வீட்டில் மன நிம்மதியாக தூங்க முடியாது, சரிங்களா? அவன் ஏன்டா அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை கொடுத்து அந்த வெளியே போயிடுவான், அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவான். ஒரு சில பேர்கள்லாம் இந்த பிரயோகத்தை எதிரி மேலே பண்ணி வீட்டு வாசலில் புதைச்சாச்சுன்னா எதிரி வீட்டை விட்டே காலி பண்ணி ஓடி போயிடுவேன், இல்லைன்னா எதிரி வீட்டை விற்றுவிட்டு ஓடி போயிடுவேன், அந்த வீட்டில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது, சரிங்களா? இதுதான் எதிரி உச்சாடனம் அப்படின்னு சொல்லி. இது முழுக்க ஒரு செய்வனைக்கு ஈக்குவலான ஒரு முறை தான், சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, சரிங்களா? இந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா எதிரியுடைய பேர், எதிரியுடைய ஃபோட்டோ, இது மட்டுமே போதும், சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செய்றீங்கன்னா, தேவையான அளவு ஒரு செப்பு தகடு ஒன்று கட் பண்ணி எடுத்து, அந்த செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வரைஞ்சிருங்க. இந்த எந்திரத்தை என்னைக்கு வரையணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி எடுத்து வச்சுக்குங்க. வரைஞ்சி எடுத்துட்டு அந்த எந்திரத்திற்கு ஒரு 3 அபிஷேகம் பண்ணுங்க. மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அபிஷேகம் பண்ணுங்க. 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி குங்குமம் தடவி அதோடைய சாரை என்ன செய்கிறீங்கன்னா அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் புழிஞ்சு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்தை முழுவதுமே என்னென்னா விபூதியால் தொடச்சி அந்த விபூதியால் தொடச்சிருங்க. தொடச்சி முடித்த பிறகு அந்த எந்திரத்துடைய 4 முனைகள்லையுமே சந்தனம் குங்குமம் வச்சு எந்திரத்துடைய மைய பகுதியில் உச்சாடன மை, சரிங்களா? எந்திரத்துடைய மைய பகுதியில் உச்சாடன மை இல்லை அப்படின்னா அஷ்டகர்ம மை, எதுவும் எந்த மை இருந்துச்சுன்னா அந்த 2 மையில் எந்த மை இருந்தாலும் அந்த மையை என்ன செஞ்சிங்கன்னா கொஞ்சம் என்ன செஞ்சுக்குன்னா அந்த எந்திரத்துடைய மத்தியில் வச்சுக்குங்க, சரிங்களா? ஏன் மை வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் வேலை செய்கிறதுக்கு தான் அந்த மை வைக்க சொல்கிறோம், சரிங்களா? உச்சாடன மை நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம், சரிங்களா? அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். போய் வீடியோ தொகுப்பில் போய் பார்த்து அதை அரைச்சி இது பண்ணிக்கிங்க, சரிங்களா? அந்த உச்சாடன மையை என்ன செஞ்சுக்குங்கன்னா அரைச்சி அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் வச்சு உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு
இந்த விளக்கு என்ன விளக்கு பொருத்தணும்னா விளக்கெண்ணெய், சரிங்களா? ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் பொருத்தி வச்சுக்கோங்க. இந்த பூஜையை என்னைக்கு பண்ணணும்னா எதிரிக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படிங்கிறத பார்த்து அன்னைக்குன்னு இந்த பூஜையை தொடங்கணும். இந்த பூஜையை இரவு 10 மணிக்கு மேலே தான் இதை செய்யணும். இந்த பூஜையை உங்கள் பூஜை ரூம்லையே நீங்கள் செய்யலாம். இந்த பூஜைக்கு எந்த விதமான படையலுமே கிடையாது, சரிங்களா? படையலுமே தேவை கிடையாது. பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி என்ன செஞ்சுருங்கன்னா திரி போட்டு தீபம் ஒன்று போட்டுருங்க. ஒரு தாம்பாள தட்டில் விபூதி கொட்டு நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி அந்த எந்திரமும் தீபமும் எரியிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 11 நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும், சரிங்களா? மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி கொண்டு போய் மயானத்தினுடைய வட திசையிலையும் விதைக்கலாம். மயானத்தினுடைய எரிமேடையிலையும் பிணம் எரிப்பாங்கல்ல அந்த எரிமேடையிலையும் கொண்டு போய் விதைக்கலாம், சரிங்களா? இல்லை எதிரியுடைய வீட்டு வாசல்லையுமே கொண்டு போய் விதைக்கலாம். இல்லை எதிரியுடைய வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு திசையில் கொண்டு போய் விதைச்சாலும் எதிரிக்கு அங்கே பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும், சரிங்களா? இதே முறையை விபூதி முறையிலையும் பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? எப்படி அப்படின்னா மயானத்தில் அமாவாசை அன்னைக்குன்னு வரக்கூடிய பிணம் எரிச்ச அந்த சாம்பலை கொஞ்சம் எடுத்து கொஞ்சோண்டு விபூதியும் கொஞ்சம் எடுத்து கலந்து ஒரு தாம்பாள தட்டில் கொட்டி அந்த விபூதி தட்டில் இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வரைஞ்சி மந்திர ஒரு 1008 உரு இல்லைன்னா ஒரு 2008 3008 இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணிக்கையில் கொடுத்து அந்த விபூதியை கொண்டு போய் எதிரி இருக்கிற வீட்டு வாசலில் ஊதி விட்டு வந்தினாலும் எதிரினால பிரச்சனைகள் கலகம் இந்த மாதிரியும் செய்யலாம், சரிங்களா? இந்த விபூதி முறை நம்ம இன்றைக்கும் அனுபவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விபூதி முறை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க, சரிங்களா? செப்புத்தகடோட பிதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதை எக்கச்சக்கமான வழிகளில் பயன்படுத்தலாம், சரிங்களா? இது ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கும் என்னை தேடி வர்றவங்களுக்கு இந்த விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அனுபவத்தில் கை கண்ட முறை, ரொம்ப பவர்ஃபுல்லானது, சரிங்களா? அதனால் இதை நான் சொன்ன முறையில் உண்மையிலே எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன முறையில் இதை பண்ணுங்கள். இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு இந்த பூஜை முறையை பண்ணிங்கன்னா ஒரு 1008 ஒரு 3008 மந்திரம் உருவே போதும், சரிங்களா? என்னென்னா அன்னைக்குன்னு உள்ள வைப்ரேஷன் அது ரொம்ப பவராக இருக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இதே எந்திரத்தை எதிரி உருவ பாவை போலையும் செஞ்சு அந்த எந்திரத்தை சுருட்டி எதிரியுடைய பிறப்புறுப்பு பகுதியில் சொருகி மந்திர அரளிப்பூவை எடுத்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே போட்டு அந்த பாவையை ஒரு மண் குடுவையில் அடைச்சி அந்த பாவை அந்த மண் குடுவையுடைய வாயில் பகுதியில் ஒரு கருப்பு துணியை போட்டு கட்டி மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் புதைச்சாலும் எதிரி என்ன செஞ்சிருவான் அப்படின்னா மாரணம் ஆயிடுவான், சரிங்களா? அவனுக்கு கண்டம் நேரம் நல்லா இல்லை அப்படின்னா எதிரி ஒன்றுமே இல்லாமல் போய் அழிஞ்சு போயிடுவான், சரிங்களா? இதை மாந்திரிக விஷயங்களை ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய புத்திசாலித்துக்கு தகுந்த மாதிரி பல முறைகளில் நல்லா பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் தெரிஞ்சுக்குங்க. உண்மையிலே எதிரினால் கஷ்டப்படக்கூடியவங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்க, சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக்கை கொடுங்க. யாருமே லைக் கொடுக்குறீங்கல்ல, சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.